தமிழ்நாட்டில் வந்துட்டு ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிற ஒரு நோய் ஒன்று பரவிட்டு வருது, ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக எங்கே கிடைக்கும் அப்படின்னா மாய்ஸ்டான ஏரியா, இந்த காது பின்னாடி, கழுத்துக்கு, மடிப்பில், அங்கெல்லாம் தான் அந்த கடி இருக்கும் யூஸ்வலாக. இன்னொன்று வந்து டிப்பிக்கலாக இதுக்குன்னு ஒரு ஸ்கின் லீஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா எஷ்கார் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கருப்பாக சுட்ட காய மாதிரியே இருக்கும், ரொம்ப டிப்பிக்கலாக. பிளேட்லெட் வந்து ட்ராப் இதில் இருக்கும். ஈவன் மெனஞ்சாய்டிஸ், மூளை காய்ச்சல் அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது if we don't treat it. ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குதா? ஒரு கொசு கடியிலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி இது. ஸோ மேக் ஷுர் ஃபுல் ஸ்லீவ்ஸ், ஃபுல் ஆர்ம், ரெப்பலன்ஸ், அதாவது நல்ல இப்போ யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு நாட் ஜஸ்ட் ஃப்ரம் எனிதிங் 5 மணிக்கு மேலே எப்போவுமே ஜன்னல் கதவு எல்லாமே சாத்துற பழக்கம் இருக்கணும். ஸ்கார் எல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப இருக்கலாம். பட் ஊர் சைட்லேயோ ஒரு கார்டனோ ஒரு இது மாதிரி நிறைய செடிகள் கொடி இதோட இருக்கிற இதில் வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது, இது இருக்குது அப்படின்னா நம்ம போட்டு ப்ரோட்டீன்னு திணிக்கக்கூடாது. திஸ் இஸ் பேசிக்லி பை மைட். பட் இதுவே பண்ணாமல் விட்டுதா டெத் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், குட், தேங்க்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிற ஒரு நோய் ஒன்று பரவிட்டு வருது, ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி டிசீஸ் அண்ட் எப்படி வருது டாக்டர்? இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஸ்கின் ரிலேட்டட், இது ஜென்ரலாகவே ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஒரு ஃபீவர் மாதிரி பரவலாக இப்போ அவுட் பிரேக்ஸ் இருக்குது. ஸோ இது காமனாக வந்து சிட்டி பேஸ்டை விட கொஞ்சம் மொஃபசில், அதாவது ஊர் சைடு எங்கே ரொம்ப இந்த புதர் இருக்க மாதிரி நிறைய செடிகள் அந்த மாதிரி யூஸ்வலாக ஃபாரஸ்டியல் அந்த மாதிரி இருக்கிற போது அங்கே ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இட்ஸ் பேக். இது வந்து யூஸ்வலாக இந்த ரேட்ஸ் தான் வந்து ரிசர்வாயர்னு சொல்லுவோம். பட் அது பரவுறது வந்து இந்த மைட், அதாவது ஒரு பூச்சிக்கடி மாதிரி தான். இந்த மைட்ஸ் இந்த பாடியில் வந்து யூஸ்வலாக எங்கே கிடைக்கும் அப்படின்னா மாய்ஸ்டான ஏரியா, இந்த காது பின்னாடி, கழுத்துக்கு, மடிப்புல, அங்கெல்லாம் தான் அந்த கடி இருக்கும் யூஸ்வலாக. ஸோ அந்த மாதிரி இந்த பாக்டீரியாவை எப்படி டெங்கு வந்து இது வந்து கொசுனால வருதோ அதே மாதிரி இந்த மைட் வந்து கிடைக்கும் போது இட் கெட்ஸ் இன்டு தி பிளட் ஸ்ட்ரீம். ஸோ இது ஒரு டிப்பிக்கல் ஃபீவர் தான். ஓகே, ஃபீவர் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சிம்டம் ஃபீவர். வேற என்னென்ன சிம்டம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீவர், ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும். அதை தாண்டி வந்து when you examine the patient, hepatosplenomegaly அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிவரும் ஸ்ப்ளீனும் வீங்கின மாதிரி இருக்கும். தொட்டு பார்க்கும் போதே டாக்டர் will be able to examine for you. இன்னொன்று வந்து டிப்பிக்கலா இதுக்குன்னு ஒரு ஸ்கின் லீஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா எஷ்கார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எஷ்கார் வந்து என்ன அப்படின்னா சிகரெட் சுட்டா எப்படி இருக்கும், ஒரு டிப்ரெஷன் ஸ்கார் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காய மாதிரி இருக்கும், நல்ல டார்க் கலர்டா. நாளடைவில் அந்த ஹனி கலர்ட் கிரஸ்ட் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். இல்லை யூஸ்வலாகவே நம்ம ஸ்கின் டோன் நம்ம பாப்புலேஷன்ல நல்லா கருப்பா சுட்ட காய மாதிரியே இருக்கும், ரொம்ப டிப்பிக்கலா. ஸோ அது வந்து யூஸ்வலாக ஃப்ளெக்ஷர்ஸ்ல, பாடிஸ்ல, இந்த காது பின்னாடி யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு இது செக் பண்ணணும். செக் பண்ணும்போது வில் பி ஏபிள் டு டிப்பிக்கலி சே தட் திஸ் இஸ் ஃபார் ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ட்டு. டயக்னோசிஸ் ப்ரொசீஜர் என்ன மாதிரி இருக்கும் டாக்டர்? சரி, எப்பவுமே குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீவர் வருது அப்படின்னாலே நாளே ஓடி போய் பிளட் டெஸ்ட் பண்றது வந்து பாயிண்டே இல்லை. எப்பவுமே ஒரு ஹை கிரேட் ஃபீவரோ இல்லை ஒரு வைரல் ஃபீவர் எது வந்தாலுமே அவங்களுடைய ஜென்ரல் பிளட் கவுண்ட்ல வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு ஒன்றும் தெரியாது. ஸோ வி வெயிட் ஃபார் ஃபர்ஸ்ட் 3 டேஸ். அதுக்கப்புறம் யூஸ்வலான நார்மல் இது அப்படின்னா இட் வில் செட்டில் ஆஃப். வி கேன் ஆக்சுவலி பேராசிட்டமால், நார்மல் பாலியேட்டிவ் கேர் வச்சு வி கேன் மேனேஜ். அப்படி இல்லை இது இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வில் ஹாவ் டு டூ ஆர் பிளட். இது ஒன்று வந்து நம்ம பிளேட்லெட் வந்து ட்ராப் இதில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிளேட்லெட் ட்ராப் தெரியும். இன்னொன்று மற்ற ஃபீவர்ஸையுமே ரூல் அவுட் பண்ணணும். ஆலியோ மலேரியா, வைரல், டெங்கு அதெல்லாமே பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த எலி காய்ச்சல்லாம் கூட ஒரு அவுட் பிரேக்ஸ் இருக்கு. ஸோ லெப்டோ இதெல்லாம் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணி பார்க்கணும். பட் டிப்பிக்கலாக இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் டே 5 வந்து IgM ஆன்டிபாடிஸ் பார்ப்போம். ஸோ அதுக்காக அது இருக்கும் பிளட் ஸ்ட்ரீம்ல. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த, இது எல்லாமே டாக்டர்ஸ் வில் பி ஏபிள் டு டெல் யூ. பட் டே 5க்கு அப்புறம் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி பாசிட்டிவா இருக்காது. ஸோ மோர் தென் 3 டேஸ் அந்த ஃபீவர் இருந்தா எந்த ஃபீவர்னாலுமே டூ த பிளட் டெஸ்ட் ஆஃப்டர் தட் அப்படிங்கிறது பெட்டர். ஓகே, இது கியூரபிளா? ஆஃப் கோர்ஸ். ஸோ இது வந்து இட்ஸ் a very simple. இது நம்ம ஏர்லியா டயக்னோஸ் பண்ணிட்டு கரெக்டான ஹைட்ரேஷன் அதெல்லாமே இது பண்ணி, டாக்ஸிசைக்ளின் தான் இதோட, தட்ஸ் த ஆன்டிபயோட்டிக் ஆஃப் சாய்ஸ். ஸோ அதோட கோர்ஸ் வந்து இது பண்ணும்போது டெஃபினட்டா அது ஆகும். இது ட்ரீட் பண்ணாம விடும்போது தான் பிரச்சனைகள், காம்ப்ளிகேஷன்ஸ் அது மாதிரி போகும்.
என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்? இப்ப நம்ம வந்து என்ன சொன்னோம், லிவரும் இது ஸ்ப்ளீன் எல்லாம் வந்து வீங்குற தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது எல்லாமே ஐட்டிஸ், அதாவது இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் அது மாதிரி எல்லாம் வரும். ஈவன் மெனஞ்சைட்டிஸ், மூளை காய்ச்சல் அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு if we don't treat it. ஓகே. So எல்லா விதமான இன்ஃப்ளமேஷன் will happen, so it keeps going. ஓகே. ஸோ நிமோனியால இருந்து எல்லா ஆர்கனுமே வந்து இன்ஃப்ளேம் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு லீத்தல் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உயிருக்கும் ஆபத்து இருக்கிற மாதிரி ஒரு ஆமா, டிசீஸ். when not treat attended. பண்ணாம. Exactly. இப்போ Okay. டெங்குவே அப்படி சொல்றோம் இல்லையா, டெங்கு ஒரு நார்மலாவே ட்ரீட் பண்ணிட முடியும். நல்ல ஹைட்ரேஷன், ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருந்து பிளேட்லெட் லெவல்ஸ் மானிட்டர் பண்ணி இது பண்ணோம்னா யூ கேன். பட் இதுவே பண்ணாம விட்டுதா டெத் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஃபீவர்ஸுமே. ஓகே. ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குதா? இதுல ஒண்ணுமே இல்லை, மாத்திரை, ஆன்டிபயோட்டிக்ஸ், ஐவி அந்த மாதிரி தான் கொடுப்போம், ஹைட்ரேஷன். பட் நம்ம ட்ரீட்மெண்ட்டை வரி பண்றதை விட வி ஷுட் பி ஹவு டு ப்ரிவென்ட் இட். அதுதான் நம்ம கையில, அஸ் அ பேஷண்ட் நம்ம கையில அதுதான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் யூ டயக்னோஸ் தென் டாக்டர் ட்ரீட்ஸ் யூ. டாக்ஸிசைக்ளின் சொல்லிட்டேன், அது சாய்ஸ் ஆஃப் இட். ஆஃப்டர் தட் வில் பி டிஸ்சார்ஜ் ஹோம் அண்ட் டேக்கிங் கேர் அண்ட் குட் இது எல்லாமே. பட் அதை தாண்டி எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட்ல இருந்து இது பண்றது தான். ஸோ இப்போ ஒரு கொசு கடியில இருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி இது. ஸோ மேக் ஷோர் ஃபுல் ஸ்லீவ்ஸ், ஃபுல் ஆர்ம், ரெப்பலன்ஸ், அதாவது நல்ல இப்போ நாட் மென்ஷனிங் த பிராண்ட் நேம்ஸ், யூ ஹேவ் லாட் ஆஃப் க்ரீம்ஸ், அதாவது ரெப்பலண்ட் க்ரீம்ஸ் இருக்கு, நேச்சுரல் ரோல் ஆன், ஃபேப்ரிக் ரோல் ஆன்ஸ் மாதிரி இருக்கு. இது மாதிரி பெஸ்ட் ரெப்பலன்ஸ் எல்லாம் தடவிக்கிறது ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு நாட் ஜஸ்ட் ஃப்ரம் எனி திங், 5 மணிக்கு மேலே எப்பவுமே ஜன்னல் கதவு எல்லாமே சாத்துற பழக்கம் இருக்கணும். ஒரு நெட்டுக்குள்ள சின்ன குழந்தைங்களை வச்சுக்கோங்க. பெரிய குழந்தைங்களா இருந்தா ஃபுல் ஸ்லீவ்ஸ் பைஜமா, ஃபுல் ஸ்லீவ்ஸ் இது குட்டி குட்டியா போட்டு விடுவோம் ராத்திரி குழந்தைங்களுக்கு, விளையாண்டு இது பண்ண ஃப்ரீயா இருக்கும்ட்டு. பட் ஃபுல்லா கடிச்சு வாங்கி முக்காவாசி பாத்தீங்கன்னாலே கை காலுக்கு எக்ஸ்போஸ் சைட்ல பார்த்தாலே கருப்பு கருப்பா இருக்கும் குழந்தைங்களுக்கு. அண்ட் நம்மளுடைய சவுத் இந்தியன் நேச்சரே வந்து நல்லா கருப்பா பிக்மெண்ட் ஆயிடும், சொரிஞ்சு. ஸோ ஆல் தட் வில் ஆல்சோ பி தேர். மேக் ஷுர் தட் இவங்க இந்த கொசு கடியோ இல்ல மற்ற பெஸ்ட் கிட்ட இருந்து கடி இது பண்ணாம ஒரு பைட் கிட்ட இருந்து ப்ரிவென்ட் பண்றது தான் இதோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே. இப்போ இந்த டிசீஸ் வரதுனால நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி அதுக்கு மேல அந்த ஹனி கலர்டு லேயர்லாம் வர ஆரம்பிச்சிடும். சோ அது வந்துட்டு அந்த பிக்மெண்டேஷன்லாம் போறதுக்கு என்ன பண்ணலாம்? பிகாஸ் ஸ்கார் அது அப்படியே இருந்துருமா, இல்லாட்டி டக்குன்னு போயிடுமா? இல்ல, இது வந்து we don't have to worry at all about this. This is very ஒரு சிங்கிள் லீஷனா இருக்கும், ஒரு 2-3 லீஷன். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் அந்த ஃபீவர் வந்து ஒரு 7 to 14 days இருக்கும்போது அதுக்கப்புறம் தானா அதுவுமே சேர்ந்து குட் மாய்ஸ்சரைசர், அந்த ஸ்பாட்ல வந்து டாபிக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ், அது கொஞ்சம் காயம் ஆடுறதுக்கு வந்து ஒரு நியூபிரோசின் பேஸ்டோ இல்லை ஆசினாக்சிசின் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், க்ரீம்ஸ் அந்த மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர்ஸ் அப்படின்னு போடும்போது ஸ்கார் எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு வந்து ரொம்ப இருக்கலாம். பட் அது ஒரு பெரிய வரியா இருக்காது குழந்தைங்கள்ல யூஸ்வலா. So you don't have to worry about that. குழந்தைங்களுக்கு மட்டும் தான் வருமா, இல்லாட்டி எல்லா ஏஜ் இல்ல இட்ஸ் காமன்லி இது. பட் அவுட் பிரேக்கிங் போது we are talking about kids only. சோ யாரு மோர் வல்னரபிள், யாருக்கு வந்து நிறைய வரும், லைக் சில்ட்ரனுக்கு நிறைய? No, this is about எங்க வந்து எந்த பூச்சின்னு பத்தி பேசுறோம், ராடன்ஸ்னு பேசுறோம், அந்த மைட்டுன்னு பேசுறோம். ஸோ ஹூ ஆர் சசெப்டபிள் அப்படின்னா, ஊர் சைட்லயோ ஒரு கார்டனோ ஒரு இது மாதிரி நிறைய செடிகள் கொடி இதோட இருக்கிற இதுல வேணும். இன்னொன்னு வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கும் போது. ஸோ ஆல் தீஸ் ஏஜ் குரூப்ஸ் வில் பி இது. பட் கிட்ஸ்ல ரொம்ப காமன், பிகாஸ் அவங்களோட இம்யூனிட்டியுமே கொஞ்சம் குறைவா இருக்கும். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் டிசீஸ் இருக்கும்போது என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி ஃபுட் அவாய்ட் பண்ணிடலாம்? இந்த ஃபுட் இந்த இதுலயும் இந்த இதுன்னு இல்லை, ஜென்ரலாவே மேக் ஷுர் யூ ஹாவ் அ வெரி ஹை குட் குவாலிட்டி, ஒரு நல்ல ப்ரோட்டீன், ஒரு ரொம்ப ஹெவியான ப்ரோட்டீனோ ஒரு நான்வெஜ் அப்படி சாப்பிடணும்னு இல்லை, ஒரு மீடியம் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கணும், நல்ல ஹோல் கார்ப்ஸ் இருக்கணும், ஹோல் கிரெயின்ஸ். அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டோ அது மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ரைஸ், இட்லி, ஸ்டீம்ட் ஃபுட், கொஞ்சம் பிளாண்டா, நிறைய மசாலா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹோம் குக்ட் மீலா. ஸோ நிறைய ஹைட்ரேஷன் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். யூஸ்வலாக வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் சால்ட் குறைவா எடுத்துக்க சொல்லுவோம். நிறைய வந்து ஹைட்ரேஷன் இருக்கணும், தட் இஸ் த கீ. மற்றபடி எல்லாமே இட் இஸ் ஜஸ்ட் தட் மோர் ஃப்ரூட்ஸ், நிறைய கலர் காய்கறி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைவா இருக்கிற மாதிரி உங்க இதில் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் த பேஷண்ட் ஆர் த சைல்ட் இஸ் ஏபிள் டு பேலட். அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்புண்ணு இருக்கு, இது இருக்கு அப்படின்னா நம்ம போட்டு ப்ரோட்டீன்னு திணிக்கூடாது. ஸோ டிபெண்டிங் ஆன் வாட் தே கேன், அந்த கண்டிஷன்ல அந்த போது கொஞ்சம் செமி சாலிடாவோ இல்லை ரொம்ப பேலட்டபிளா இருக்கிற மாதிரி
காரமே இல்லாம கொடுக்கறது, அதெல்லாம் அந்தந்த பேஷண்ட் ரிக்குவயர்மெண்ட். பட் பேசிக்லி மேக் ஷூர் இட்ஸ் அ ஹோம் குக்டு ஹோல்சம், கொஞ்சம் நல்ல ஹோல் கார்ப்ஸ், நல்ல ஹோல் கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ ரெக்கவரிக்கு எனர்ஜி அதுல இருந்து தான் வரும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஃபுட் ஆர் வாட்டர் மூலியமா இது ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்கா? இல்ல, திஸ் இஸ் பேசிக்லி பை மைட். ஓகே, அதனாலதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.